அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாக்கிபத்துல் லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நமது அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 10 நிமிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகளையும் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு சொன்ன பல செய்திகளையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஹதீஸ் புகாரியில் 6070வது ஹதீஸாக நாம் பார்க்க இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவு மிஹ்ராஜ் பயணத்தின் போது அல்லாஹ் அவர்களை வானுலகத்திற்கு அழைத்து சென்று சொர்க்கத்துடைய இன்பங்களையும் நரகத்துடைய வேதனைகளையும் காட்டினான். சொர்க்கத்தில் கிடைக்க இருக்கிற இன்பங்களை நம்முடைய சமுதாய மக்களுக்கு நேரடியாக பார்த்து வந்து சொல்லி அந்த இன்பங்களை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக சஹாபாக்களிடம் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நரகத்துடைய வேதனையை பற்றியும் பார்த்துவிட்டு வந்து நம்முடைய சமுதாய மக்கள் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக சஹாபாக்களிடம் நரகத்தினுடைய வேதனையை நேரடியாக பார்த்த காட்சிகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பணியில் நேரடியாக பார்த்த பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த சொன்ன விஷயங்கள் பலவாறாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டிய அந்த விஷயத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். இதை கேள்விப்பட்ட ஒரு மனிதர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் வர்றாங்க. அன்ன ரஜுலன் சால இப்னு உமர், ஒரு மனிதர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேட்டார். என்ன கேட்டார்? கைஃப சமியத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ஃபின் நஜ்வா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் ரகசியமாக பேசிய ஒரு விஷயத்தை பார்த்தார்களாமே, அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். அது நீங்கள் கேள்விப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானை அழைக்கிறான். திரும்பி தொடர்ந்து அந்த வயசில் வருது. எப்படி வருதுன்னாக்கா, எதுனு அஹதுக்கும் மிர் ரப்பிஹி ஹத்தா யத கனஃபஹு அலைஹி. ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் வருகிறார். இது காட்டப்பட்ட விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதர் வருகிறார், நெருங்குகிறார். அப்படி நெருங்கும்போது அவர் மீது ஒரு திரையை அல்லாஹ் போடுகிறார். போட்டு ஒரு கேள்வி கேட்குறான் அந்த அடியார். என்னது? அமில்த வ கதா வ கதா, உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த செயலையெல்லாம் செய்தாயா என்று அந்த அடியார் இடத்துல அல்லாஹ் கேட்கிறார். ஃபயக்கூலு, அந்த அடியார் சொல்லுகிறான், நாம் ஆமாம் செஞ்சேன். அவன் சொல்கிறாரு, அமில்து கதா வ கதா, ஆமாம் நான் சொன்னேன். இப்படிலாம் சொன்னேன், ஆமாம் சொன்னேன். ஃபயக்கூல் நாம் ஃபயுக்கர்ரு, அதை அவர் ஒத்துக்கொள்கிறார். அல்லாஹ் அழைத்து கேட்கிறான், இதெல்லாம் செஞ்சாப்பா? ஆமாம் செஞ்சேன். இதெல்லாம் செஞ்சாப்பா? ஆமாம் செஞ்சேன். ஒத்துக்கொள்கிறான். சும்மா யக்கூலு, பிறகு சொல்கிறாரு, அந்த அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி சசத்து அலைக்க ஃபித் துனியா, நீ செய்த இந்த காரியங்கள் எல்லாம் உலக வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது யாருக்கும் தெரியாமல் மறைத்து இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நீ செஞ்ச இந்த காரியத்தெல்லாம் உலகத்தில் இருந்தில்ல, அப்போ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் அதை மறைத்து இருக்கிறேன். அண்ணா அகுஃபிருஹா, அதையெல்லாம் இங்கேயும் நான் மன்னிக்க இருக்கிறேன். லக்க உனக்காக அல் யௌம, இந்த நாளில் உனக்காக நான் அதை
என்று சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை பார்த்துவிட்டு வந்து சஹாபாக்கள் சொன்ன இந்த விஷயத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேறொரு சஹாபி ஒரு மனிதர் கேட்கிறார், அதுக்கு பதில் சொல்லியாச்சு. அப்போ நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அல்லாஹ்விடத்தில் பாவம் செய்த ஒரு அடியான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த பாவத்தை யாருக்கும் தெரியாமல் மறைத்து விடுவதாக போன வாரம் நம்ம பார்த்தோம் ஒரு ஹதீஸில். எப்படி வந்துச்சு? இன்ன உம்மத்தி முஆஃபன், என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. இல்லல் முஜாஹிரீன், வெளிப்படுத்துவர்களை தவிர அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். அப்போ பாவங்கள் செய்துவிட்டு இந்த உலகத்தில் வாழும்போது யாரிடத்திலும் சொல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் அந்த பாவத்தை யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ் மறைத்து விடுகிறான் என்ற ஒரு படிப்பினை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே பாவத்தை செய்துவிட்டு அதை பாவம்தான் என்ற உள்ளத்தின் அடித்தளத்தில் நினைத்து அல்லாஹ்விடத்தில் தொழுது துவா செய்து, யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ்விடத்தில் சொல்லி காட்டி அந்த பாவத்திலிருந்து தூரமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துட்டோம்னு சொன்னாக்கா யாருக்கும் தெரியாமல் அந்த பாவத்தை மறைத்து விட்டு அந்த மனிதருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கிறான். அந்த பாவத்தை அவர் செய்யாத மாதிரியே இந்த உலகத்தில் அவரை வாழ வைத்து விடுகிறான். மௌத்து வரைக்கும் இதுதான் நிலைமை. அந்த என்ன கண்டிஷன் இருந்தது? அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறியிருக்கக்கூடாது, சிறுக்கு வைத்திருக்கக்கூடாது, அடுத்த ஆளுக்கு அந்த பாவத்தை செஞ்சிருக்கக்கூடாது. அதுவும் சொன்னோம் ஏற்கனவே. இந்த இடத்துல என்னன்னாக்க, எப்படி உலக வாழ்க்கையில் வந்து அல்லாஹ் அந்த பாவங்களை மறைத்து மன்னித்தானோ அதே மாதிரி மறுமையில் கேள்வி கணக்கு இருக்கிற அந்த நாளில் அந்த அடியான் செல்லும் பொழுது அவனை அழைத்து அவன் செய்த பாவங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லி காட்டுவான். ஏன்? ஞாபகப்படுத்துகிறான் அல்லாஹ். எப்போ நீ மேலே செஞ்சுட்டு இருந்த உலகத்தில் அப்படி ஞாபகம் இருக்குதோ அவன் ஞாபகம் இருக்குது, இதான் செஞ்சுட்டு இருந்தான் ஞாபகம் இருக்குதோ அவன் ஞாபகம் இருக்குது. அப்போ ஒத்துக்கொண்ட காரணத்தினால இந்த பாவத்தையெல்லாம் நீ தான் செய்தாய் என்று ஒத்துக்கொண்ட காரணத்தினால அங்கே எப்படி துனியாவர்களுடைய பாவத்தை நான் மறைத்தேனோ அது மாதிரி இந்த உலகத்திலும் உன்னுடைய பாவத்தை மறைக்கிறேன், இந்த நாளிலே மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்ப இருக்கிறான் என்ற விஷயம் இதன் மூலமாக வெளிப்படுகிறது. அதனால தான் சஹாபாக்களுக்கு இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு அவர்கள் செய்த பாவத்தை வந்து பகிரங்கப்படுத்த மாட்டாங்க. யார்கிட்டையும் போய் எப்படி பகிரங்கப்படுத்த மாட்டாங்க? எந்த பாவம் செய்தாலும் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அவங்க தொழுகும் பொழுது சைதா செல்லும் பொழுது அல்லாஹ்விடத்தில் சொல்லி தெரியாமல் இந்த பாவத்தை செய்துவிட்டேன் என்று விலகி விடுவார்களே தவிர அவர்கள் நண்பர்களிடத்திலோ மற்ற மனைவி மக்களிடத்திலோ யாரிடத்திலும் சொல்ல மாட்டாங்க. அந்த பழக்கம் இன்ஷால்லா நம்மிடத்திலே வர வேண்டும். பாவம் செய்வது மனித இயல்பு தான். அந்த பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவத்தை வந்து அல்லாஹ் மறைத்து விடுவதாக அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி கொடுக்குறோம். நிறைய இடங்களில் வருது. கஃபீர் அன்ஹும் ஸய்யிஆத்திஹி யுத்ஹிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார். இவர்கள் பாவத்தை எல்லாம் மறைத்து மன்னிக்கிறேன் பல இடங்களில். கஃபீர் அன்ஹும் ஸய்யிஆத்திஹி கஃபீர் அன்ஹும் இப்பெல்லாம் நிறைய ஆயத்து குர்ஆனில் வருது. மறைத்து மன்னிக்கிறேன்ங்கிறோம். மன்னிக்கிறேன் என்று சொன்னால் கூட நம்ம அந்த குர்ஆன் வசனத்தை வந்து யோசிக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எல்லாருமே பாவம் செய்தவர்கள் தான், ஆனாலும் அல்லாஹ்வுடைய அருளால் அவன் அதை மறைத்து மன்னிக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். அதே நிலைமை தான் நம்ம சமுதாய மக்களுக்கு. ஆனால் பல பேர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தாங்கள் செய்த பாவத்தை மக்கள் மத்தியில் சொன்னால் அதுக்கு ஏதாவது என்ன பெனிஃபிட் இருக்குது? ஒன்றும் கிடையாது, எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. பாவத்தை சொல்வதில் நம்ம செஞ்ச பாவத்தை வந்து பெருமையாக சொல்கிறதுல என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் இந்த விஷயங்கள் விளங்காத காரணத்தினால தான் மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தி விடுகிறார்கள். அப்போ சாட்சியை ஏற்படுத்தி விடுகிறார்கள். அல்லாஹ் மன்னித்த பாவத்தை மறைத்த பாவத்தை மக்கள் மத்தியில் சொன்னதன் காரணத்தினால ஒரு சாட்சியை ஏற்படுத்தி விடுகிறார்கள். அந்த பாவம் ரீனியூவல் செய்யப்படுகிறது மீண்டும். ஏன்? மறைச்ச பாவம் அவர்கிட்ட போயிடுதில்ல, அவர் ஒரு காலத்தை சொல்லி காப்பார். அப்போ ஒன்றும் தெரியாது, எனக்கு நீ எப்படிப்பட்ட ஆள் எனக்கு ஒன்றும் தெரியாதா அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர்கிட்ட அந்த பாவத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. சொன்ன பிறகு அவர் ரெக்கார்டாக இருக்கும் மைண்டில். அதனால தான் ரொம்ப முக்கியமான உறவு முறையாக இருக்கிற மனைவி மக்கள்கிட்ட கூட நம்முடைய பாவங்களை வந்து அவங்க சாதாரணமாக பேசிக்கணும். பாவங்களை சொல்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான். பாவங்களை மன்னிப்பதற்கும் தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எந்த பெரியாரும் எந்த அவுளியாவும் எந்த சூஃபியும் எந்த நாதாவும் சொல்கிறாங்க இல்லையா, அவர் பெரிய நாதா, அவர் அப்படியா இப்படியா பெரிய ஆள், அவர் இன்னும் நிறைய மார்க் பண்ணி செஞ்சுருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் மன்னிச்சிடுவார். ரசூலுல்லாஹ் போய் இந்த அடுத்த மாதம் வந்துருக்கு, ரசூலுல்லாஹ் போய் அந்த கஃபார் அப்படின்னு சொல்லி பாட்டு எழுதி வச்சுட்டு பாருங்களா இல்லையா? அந்த கஃபார் என்ன அர்த்தம்? பாவங்களை மன்னிப்போர் நீன்னு சொல்லி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிப்பவன் யார் என்று அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆனில் கேட்குறான். அப்போ பாவம் என்பது அடியானுக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு. அது பாவத்தை செய்துவிட்டு இந்த பாவத்தை மன்னிக்க என்னிடம் கேட்கிறானா என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் முதல்ல. ஏன்? பாவத்தை செய்த பிறகு அவன் உள்ளத்தில் ஒரு கவலை ஏற்படுகிறது. இந்த கவலையை போக்குவதற்காக தான் அல்லாஹ் நமக்கு இது போன்ற சுப செய்திகளை சொல்லுகிறான். எப்போ நீ கவலைப்படாத, நான் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன், அதனால என்னிடத்தில் நீ கேளு, உன் பாவத்தை என்னிடத்தில் சொல்லு, அதுக்கு பிறகு அந்த பாவத்திலிருந்து மீண்டும் நீ வர வேண்டும், அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யக்கூடாது என்று கண்டிஷன் இருக்குது மார்க்கத்தில். பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் அந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று நாம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த பாவத்தின் பக்கம் மீண்டும் செல்லக்கூடாது. அதனால் அதில் கவனமாக இருக்கணும். எந்த பாவத்தை நாம் செய்தோமோ அந்த பாவத்தை அல்லாஹ்விடத்தில் சொல்லி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவத்தை மன்னிப்பதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. எந்த தூதரும் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தகுதியானவர்கள் அல்ல. எந்த பெரியாரோ அல்ல எந்த சூஃபியோ எந்த நாதாவோ ஏதோ ஒன்று அல்லாமாவோ யாராக இருந்தாலும் மனிதர்கள் தான் அவர்கள் நல்லவர்கள் செய்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். நான் ஒரு நல்லவள் செய்கிறேன் என்று சொன்னால் எனக்கும் அல்லாஹ்வுக்குமான விஷயம். அது என் மூலமாக எந்த பயனையும் அடுத்தால் அடைய முடியாது. இதுதான் நம்முடைய கொள்கை. எவ்வளவு பெரிய இபாதத்து செய்கிற ஆளாக இருந்தாலும் அந்த இபாதத்துக்கான கூலியை அல்லாஹ் அவருக்கு மறுமையில் கொடுப்பான். அதுலேருந்து எந்த நல்லவர்கிட்டேருந்து ஒரு சின்ன அமலை கூட யாரும் எடுத்துட முடியாது, அவர் கொடுக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது மனிதர்களிடத்தில் போய் பாவ மன்னிப்பு தேடுறது, இறந்தவர்களிடத்தில் போய் பாவ மன்னிப்பு தேடுறது, அப்படி சொல்லி இந்த கேள்விப்பட்ட விஷயத்தெல்லாம் நம்பி மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் நாம் பாவத்தை தேட வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அப்படி தேடும்போது அல்லாஹ் மன்னிப்பு மறைக்கிறான் என்று அல்லாஹ் உறுதி கொடுக்குறான். அதை நேரடியாக பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற ஹதீஸ்களை கேட்கும்போது நம்மளுக்கு பாடமாக அமைகிறது. வல்ல ரஹ்மான் இந்த போன்ற பாடங்களை நாம் மனதில் கொண்டு கேட்டபடி நாம் அமல் செய்வதற்கும் நீங்கள் சொன்னபடி அமல் செய்வதற்கும் வல்ல ரஹ்மான் தௌஃபீக் தந்து அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.